சுமன் ஸ்ரீராமன், நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு கொள்கை முரண்பாடு அப்படின்றது ஒண்ணு இருக்கா? அப்பட்டமாக தெரிகிறதா? எப்போதுமே ஒரு தேர்தல் உடன்படிக்கை இருக்கும், எல்லா கட்சிக்கும் வெவ்வேறு கொள்கைகள் இருக்கும், ஒரு தேர்தல் ஒரு உடன்படிக்கையால் எல்லாரும் ஒண்ணு இருப்பாங்க. ஆனா இப்ப மாநாட்டுக்கு போறாங்க, திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வேல் கொண்டு வா அப்படின்னு சொல்ற மாநாட்டுக்கு போய் கலந்து கொள்ள வேண்டிய சூழல் இருக்கு. அங்க அதிமுக ஆதரிக்கிற அறநிலைத்துறை அது போகணும், அதை எடுக்கணும்ன்ற விமர்சனம். இதை தாண்டி அதிமுக பிரதான கொடியில இருக்கிற அண்ணாவையே விமர்சிச்சு படம் போடுறாங்க. இது ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள அதிமுக மாட்டிக்கிச்சா? இதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் சிக்கலே கிடையாதுங்க. இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அங்கு தே ஆர் கெஸ்ட், அவர்கள் நடத்திய விழா கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி, அவர்கள் நடத்திய விழாவும் கிடையாது. இந்து முன்னணி என்கிற அமைப்பு நடத்திய ஒரு நிகழ்வு. அதுல இந்து முன்னணியினுடைய வரலாற்றை பற்றி சித்தரிக்கிற ஒரு வீடியோ போடுறாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா, இந்த வீடியோவை பார்த்த உடனே இவங்க ஸ்டேஜ்ல எழுந்து நின்று கோஷங்கள் எழுப்பிட்டு சண்டை போட்டு போனோங்கிறீங்க. என்ன லாஜிக் இருக்குது? வெளியே வந்துட்டாங்க, வெளியே வந்து இந்த கருத்துக்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலைங்கிறாங்க. அதுல காட்டப்பட்ட கருத்துக்கள் சில. சோ எனக்கு கம்ப்ளீட்டா புரியல. அண்ணாமலை விமர்சனம் செய்ததனால் சென்ற முறை பிரேக் பண்ணாங்களே. அண்ணாமலை யாரா இருந்தார் அப்போ? தமிழ்நாடு மாநில பாஜக தலைவருங்க. அவர் சொல்றதும் இந்து முன்னணி மாநாட்டுல ஒரு வீடியோ போடுறதுக்கு என்னங்க கனெக்ஷன்? சுமத், நீங்க கேட்ட ஒரு புள்ளி முக்கியமானது. ஏன்னா இது இந்து முன்னணி அமைப்பு நடத்துறாங்க, இதுல ஒரு விருந்தினராக போறாங்கன்னு. ஆனா சுகுணா திவாகர் சொன்ன ஒரு முக்கியமான இடம்ன்றது, மதுரை எங்கும் ஒட்டப்பட்ட போஸ்டர் என்பது திராவிடத்தை வீழ்த்துவதற்கு வேல் கொண்டு வா, இதுதான் போஸ்டரே. அத பார்த்துட்டு பெருந்தன்மையா போனாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இந்த சர்ச்சை வந்த காரணமே ரொம்ப கிளியருங்க. நான் கேள்விப்பட்டவரை ஆர்கனைசர்ஸ் கூட இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் வரும்னு அவங்க எதிர்பார்க்கல. அதை அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமா கூட்டம் வந்துருச்சு. இது ஒரு கவலையை உருவாக்கி இருக்குது. ஒருவேளை தென் மாவட்டங்கள்ல ஒரு கவுண்டர் கன்சாலிடேஷன், ஏன்னா ஏற்கனவே ஒரு போலரைசேஷன் ஆயிருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல சிறுபான்மையினர் மக்கள் பெரும்பாலாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வாக்குகளை தொடர்ந்து செலுத்தி கொண்டிருக்கிற இதுல ஒரு கவுண்டர் போலரைசேஷன் ஆகுமோ அப்படிங்கிற அந்த கவலையை ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, இதுல ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு போடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டாபிக் எடுத்து போடப்பட்டது. நீங்க சொன்னதுல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு, அதை நீங்க தான் விளக்கணும். இந்த கூடிய கூட்டம் என்பது திராவிடத்திற்கு எதிராக கூடிய கூட்டம், திராவிடத்தை வீழ்த்துவதற்கான கூட்டம். இல்ல இந்து முன்னணியினுடைய பிரதான முழக்கம் என்ன திரு சுமந்த்? அது பாஜக கூட்டம் இல்ல, இது முருக பக்தர் மாநாடு. போஸ்டர் நான் தமிழ்நாட்டில் இருந்த பல்வேறு பகுதிகளில் இருந்து போனாங்க. மதுரையில சில தெருகளில் இருந்து மட்டும் மக்கள் போகல. கரெக்டா? அதை ஏத்துக்கிறோமா? இந்த கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மதுரையில இருந்து சுத்து வட்டாரத்துல அந்த போஸ்டரை பார்த்துட்டு வந்தாங்கிறீங்களா? இல்லையே. தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளில் இருந்து வந்திருக்காங்க. அவங்க அந்த போஸ்டரை பார்க்காம தான் போயிருக்காங்க. முருக பக்த மாநாடுன்னு நினைச்சுக்கிட்டு தான் போயிருக்காங்க. அதுல என்ன எனக்கு முருகபக்த மாநாடுன்னு கூட்டுனா அந்த வாக்குகள் திமுகவுக்கு விழாது, கவுண்டர் கன்சாலிடேஷன் முடிவுக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கிற முடிவுக்கு எப்படி வந்தீங்க? முடிவுக்கே வரலங்க, முடிவுக்கே வரல விஜயன். முடிவுக்கு நமக்கு ஏப்ரல் 2026 தான் நமக்கு தெரியும். பட் இது ஒரு கவுண்டர் கன்சாலிடேஷன் ஆகிவிடுமோ என்ற கவலை நிச்சயமாக ஆளும் கட்சி தரப்புல ஏற்படுத்தி இருக்கும். எப்பவுமே அப்படிதான் இருக்குது. இட்ஸ் நாட் a big surprise. எனக்கு என்னன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதுதான் மெதுவா இவ்வளவு நாட்களுக்கு பிறகு ஒரு புரிதல் வந்து கொண்டிருக்கிறது. சிறுபான்மையினர் வாக்குகளை தேடி தேடி அவர்கள் சென்றாலும் அது சிறுபான்மையினர் வாக்குகள் வராது, அதிமுகவுக்கு கிடைக்காது என்ற புரிதல் மெதுவா, அதாவது இது எப்போ வந்திருக்க வேண்டிய ஒரு புரிதல் இப்போதான் வர ஆரம்பிச்சது. அதனாலதான் நீங்க பாக்குறது இந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும். இதுவே வேறு ஒரு மதத்தினுடைய ஒரு விழாவாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பேச்சுக்கு இடம் இருந்து ஏன் அதிமுக அமைச்சர்கள் போனாங்கன்னு வேற ஏதாவது ஒரு மதத்தினுடைய விழாவாக இருந்தா இன்னைக்கு ஒரு விவாதம் நடக்குமா? இல்ல நீங்க சொல்றதுல திரு சுமன், நீங்க சொல்றது ஒரு முக்கியமான இடம். இப்ப இதுல கவனிச்சீங்கன்னா
RSS மாநாட்டு நிகழ்வை துவக்கி வைக்கிறார் தளவாய் சுந்தரம். அதற்காக அவர் நீக்கப்படுறார். அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்து சொல்றார். அது அவரோட மேடை, அது எதுவும் பொது மேடை இல்ல. அவர் கருத்தை சொல்லுகிறதுனால என்ன சொன்னாங்க, அப்போ எங்க கொள்கை தலைவரை விமர்சித்து விட்டு அவங்களோட கரம் கோர்க்க முடியாதுன்னு தடித்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது. இப்போ ஒரு கட்சியினுடைய பிரதான கொள்கையை அசைத்து பார்க்கிற இடத்தில் அதிமுகவினர் இருக்கிறாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு நடந்திருக்கணும். இல்லைங்க, நம்ம கொள்கையை மாத்திக்கலாம். நாத்திக இல்லைங்க, பல விஷயங்கள்லங்க அதிமுக ஒரிஜினல் திராவிடியன் மூவ்மெண்டை தாண்டி வந்தாச்சு. அதை ஏற்றுக்கொள்ள நாத்திகம் என்பது அதிமுகவினுடைய கொள்கையே கிடையாது. இல்ல, திராவிட கொள்கை தானே. இல்லைங்க நாத்திகம் ஒவ்வொரு பாயிண்டா வருவோம். முதல்ல நாத்திகம் அது அவங்க கொள்கையே கிடையாது. ரெண்டாவது, இப்ப நேத்து ஆரம்பிச்சுட்டாங்க. எஸ்பி வேலுமணி RSS விழாவுக்கு போனாரு. அவர் திட்டவட்டமா கிளாரிஃபை பண்ணிருக்காரு. அந்த ஒரு சாமியாருடைய ஒரு நூற்றாண்டு விழாவுக்கு அந்த விழா சம்பந்தமாக தான் நான் போயிருந்தேன்னு திட்டவட்டமா அதை போடாம RSS விழாவுக்கு எஸ்பி வேலுமணி சென்றார் அப்படின்னு போட்டு இது ஒரு கவலை. அதாவது இந்த அலையன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக தொடங்கி இருக்கிறது. முழுமையா ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் லாங் வே டு கோ. பட் ஓரளவுக்கு வலுப்பெற தொடங்கி இருக்கிறது. இது எதிரணிக்கு ஒரு கவலை அளிக்கிறது. அதனால இந்த மாதிரி மீடியால இந்த டிபேட் வர ஆரம்பிக்குது. அதிமுகவுக்கு இது கவலை அளிக்கிற, நெருக்கடி தரக்கூடிய விஷயமா நீங்க பார்க்கலையா? இது ஒரு இஷ்யூவே கிடையாதுங்க. அவங்க அப்பாலஜெட்டிக்கா தொடர்ந்து இதற்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கணும் அப்படிங்கறதே கிடையாது. வெளியே வந்துட்டாங்க திட்டவட்டமாக இந்த கருத்துக்களுடன் எங்களுக்கு நாங்கள் ஒற்றுக்கொள்ளவில்லை சொல்லியாச்சு. மேட்டர் ஓவர். இதுக்கு போய் அப்பாலஜைஸ் பண்ணுங்க. நீங்க திராவிடத்தை பேசினா பேசிட்டு போங்க, அவ்வளவுதான். அதனால வாக்குகள் இழக்க போறது இல்ல. அந்த வாக்குகள் எப்படி போய் இவங்களுக்கு வராது. அதுதான் நான் சொல்றேன். இந்த இடத்துல நீங்க இன்னொரு கூர்மையான விமர்சனத்தை வைக்கிறீங்க. அதிமுக கிட்டத்தட்ட சிறுபான்மை வாக்கு வங்கியை விட்டு வெகு தூரம் நகர்ந்து வந்து விட்டது. இந்துத்துவ கன்சால்டேஷன் தான் அவங்களோட பாதையாகவும் இருக்க முடியும்னு அதை நியாயப்படுத்துறீங்க. ஆனா RS பாரதி அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி சுமந்த், ஒரு கேள்வி, திராவிடத்தை அழிப்போம்ன்றதுதான் அவங்க அஜெண்டா. திராவிடத்தை அழிச்சா அதிமுகவும் அழிஞ்சு போகாதான்னு கேக்குறாரு. அதிமுக அதான் சொல்றேன். இந்த வீடியோவே நீங்க பாத்தீங்கன்னா 3 முறை போலி திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை அந்த வீடியோல வருது. 2 வாட்டியோ 3 வாட்டியோ, எனக்கு எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் தெரியாது. பட் போலி திராவிடத்தை எதிர்த்து தான் அந்த வீடியோலயே வருது. சோ அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா அவங்க திராவிடத்தை இன் இட்ஸ் கோர் ஃபார்ம் எதிர்த்தாங்களா? அதுவும் அது பண்ணா கூட அது இந்து முன்னணியுடைய கருத்து. பாஜகவுடைய கருத்தாக பாஜக தன் வெளிப்படையாவே கருத்து சொல்லிட்டாங்க. அதிமுக அதை மீறியும் கூட்டணியில இருக்கிறாங்க. இப்போ டெய்லி உட்கார்ந்துட்டு அப்பாலஜைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு இடம் இருக்குல்ல திரு சுமந்த், சிறுபான்மை மக்கள், நீங்க சொன்ன புள்ளிதான் RS பாரதி அவர்கள் சுட்டிக்காட்டியது. இன்னும் பல அறிக்கைகள்ல சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசப்படுது. அந்த மாநாட்டில் கருத்து பேசப்படுது. திரு H ராஜா அவர்களோ திரு அண்ணாமலை அவர்கள் எல்லாம் பேசுறாங்கன்னா அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துக்கு அதிமுக வந்தாச்சான்ற ஒரு கேள்வி இருக்கே. இல்லைங்க நீங்க உண்மையான செக்குலர் பார்ட்டி அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்குலரிசம்னா என்ன? எல்லோருக்கும் சமமாக யாரையும் வெறுக்காமல் இருக்கு. அப்படி பாத்தீங்கன்னா திமுகவும் ஒரு செக்குலர் பார்ட்டி கிடையாது, பாஜகவும் ஒரு செக்குலர் பார்ட்டி கிடையாது. இரு கட்சிகளுக்கும் எதிரிகள் தேவைங்க. இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் சுமந்த். ஆனா அதிமுக கூட்டணியை விட்டு வெளில வந்த போது பொன்னையனில் இருந்து KP முனுசாமியில இருந்து எல்லாருமே என்ன சொன்னாங்க? மதவாத அரசியல் பாஜக பண்ணுது, மதத்தை வச்சு பண்ணுது, சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவங்க அவங்களும் பேசியிருக்காங்களே. எல்லா பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கும் போது ஒரு செக்குலர் பார்ட்டி கூட்டணியை விட்டு வெளியே வந்த அப்புறம் அது மதவாத. இதுதான் 30 ஆண்டுகளாக இதுதான் சிச்சுவேஷன்.